அபியும் அனுவும் வந்து தட்டை மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ வரும்போது கரெக்டாக ஆகாஷ் வந்து எங்கள் மாமா உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வாங்க கிருஷ்ணா மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. பார்த்தா அவர் திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்காரு முரளி. உடனே வந்து இவங்க பார்க்காம உடனே வந்து சரி நான் போயிட்டு கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் வருது. அவங்க அத்தைக்கிட்டேருந்து உடனே கிளம்பி வர போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. சரி நாங்கள் கிளம்பி போகிறோம் அப்புறம் பார்த்துக்குறோம் வேறு வழியே கிடையாது டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க 2 பேருமே. இங்கே அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அஞ்சலி முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் அவங்க புருஷன் வந்தோன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னை பிரியவே கூடாது கண்டிப்பாக பிரிய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன அபிக்கு கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா முதல்ல அபிக்கு கால் பண்ணணும் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து அபிக்கு கால் பண்ணுறாரு. அபி எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அபி எங்கே இருக்கா எல்லாம் முடிஞ்சுதா நல்லபடி ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி அபிக்கு மறுபடியும் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது கரெக்டாக அஞ்சலி வந்துடுறாங்க. யாருக்கு கால் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் இல்லையா வந்து கெஸ்ட்டாக அவங்கள தான் கால் பண்ணுறேன் என்னை பற்றி கவலைப்படுவாங்கல்ல ஆமாங்க நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்லிட்டு இருக்காங்க. அபி என்ன பண்ணுறாங்க அவங்களோட வந்து அந்த சாமி சிலையும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வந்து திங்ஸையும் எடுக்கிறதுக்காக வந்து ராகவோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து ராகவ் வந்து அபி வந்தது விஷயம் வந்து அவருக்கு வந்து உணர்வுபூர்வமாக தெரிய வருது. ஒருவேளை அபி தான் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து வெளியே வராரு. பார்த்தா வந்து அபி என்ன பண்ணுறாங்க என்னோடய திங்ஸ்லாம் ஏன் எங்கே போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட அவர் சொல்கிறாரு ஸ்டோர் ரூமில் போட்டாச்சு அப்படின்னோடனே ஸ்டோர் ரூமில் போட்டிங்க இதெல்லாம் நல்லா இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் இதில் என்ன இருக்குது சின்ன திங்ஸ் தானே அது இருந்து கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாங்க. கரெக்டாக எல்லா ஃபைலும் கீழே வந்து தள்ளிடுறாங்க. கரெக்டாக சத்தம் கேட்டு நம்ம ராகு அங்கே வராரு. என்ன விஷயம் எதுக்காக வந்த அப்படின்னோடனே நான் எதுக்காக வந்துட்டேன் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அடுத்து வந்து சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முறைக்கிறாங்க. இங்கே பாரு நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா உனக்கு அப்படின்னோன்னா அதுக்கும் அமைதியாக இருக்காங்க. என்ன இவ எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கா இப்போ நான் சொல்கிறது கேட்குறியா இல்லையா அப்படின்னோடனே போக பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து அவர் வந்து ஓப்பன் பண்ணாத கதவு வந்து லாக் ஆகிடுது. தட்டி பார்க்குறாங்க லாக் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. உடனே வந்து ராகவும் தட்டி பார்க்குறாரு. எவ்வளோ ட்ரை பண்ணார் லாக் வந்து ஓப்பன் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அப்போ தண்ணி வந்து எடுத்து குடிக்க போகிறாங்க. ராகு வந்து தண்ணியை வந்து அவர் வந்து பிடிச்சி கொடுக்குறாரு. அதை வாங்க மறுக்கிறாங்க. ராகு போட்டு உடைக்கிறாரு தண்ணியை. அடுத்து வந்து கதவு வந்து தட்டி பார்க்குறாங்க. கதவை திறக்கலை. உடனே அவங்களோட அந்த தாவணி வந்து நம்மளோட ராகுவோட முகத்தில் வந்து படியுது. அதை பட்டோன்னே ராகு வந்து தண்ணியும் மறந்துடுறாரு. வந்து திரும்ப பார்த்து அந்த மோந்தானி எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து அபி வந்து கதவை தட்டி பார்க்குறாங்க திறக்கலை. உடனே தண்ணி குடிக்க போகிறாங்க. ராகு உண்டு கொடுக்குறாரு. ஆனால் வந்து விருப்பப்படாமல் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து செம்ம டென்ஷன் ஆகி அந்த தண்ணியை போட்டு உடைக்கிறாரு. இங்கே பாரு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது கதவை திறக்க போகிறீங்க இல்லையா உனக்கு இப்போ என்ன கதவை தானே திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டு உடச்சி திறக்க வைக்கிறாரு. அடுத்து வந்து என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னோடனே உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது புரியுதா இதுக்கப்புறம் என் வழிக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்களோட ஃபோட்டோ ஓட்டின அந்த போஸ்டர் இருக்குது நான் மட்டும் வேணாம் ஆனால் என்னோடய போஸ்டர் மட்டும் வேணுமான்னு சொல்லிட்டு போஸ்டர் வந்து பார்க்குறாங்க. உடனே ராகு வந்து கிழிச்சு போட்டுறாரு. அடுத்து இன்னொரு போஸ்டரையும் வந்து நம்ம அபி கிழிச்சு போட்டுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகி இதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே நான் இருக்க போகிறதில்ல உங்கள் மூஞ்சில் முழிக்கணும்ல அதனால் அந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நிம்மதியாக இருங்கன்றாங்க. உடனே ராகு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. தர முடியும்.